தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 17,500 இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. உடனடி அரசு வேலை வாய்ப்பு தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணவங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். இங்கே வந்து ஃபோட்டோ ஒட்டணும், ஸ்டாப்லெட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பேஸ்ட்டு தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்டாப்லெட் பண்ணக்கூடாது. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர் வந்து ஃபில் பண்ணிடுங்க. விண்ணப்பதாரரோட தகப்பனார் அல்லது கணவர் பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே கரெக்டாக டேட் ஆஃப் பர்த்துங்கிற இடத்துல பிறந்த தேதி, ஏஜுங்கிற இடத்துல வயது, இங்கே வந்து ஜெண்டர் டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ஜாதி சான்றிதழ் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், அதேமாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. மெயில் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுறலாம். அடுத்து இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி, இது எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இடம் தேதி இதுவும் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. அப்ளிகேஷனில் எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வி சான்றிதழ்கள், ஆல் சர்டிஃபிகேட்ஸ், 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, ஆல் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, பர்சன்டேஜ் இதெல்லாமே இணைக்கணும். அதே மாதிரி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, பள்ளி இறுதி வகுப்பு படித்ததற்கான சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, அதே மாதிரி உடல் ஊனமுற்றோராக இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி முன்னுரிமை கேட்குறீங்கனாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் தரணும். ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் தரணும். அதே மாதிரி COVID-19 பேரிடர் காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், TVS டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அட்ரஸை தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ்காணும் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப போகிறோம். அதுக்கு பணி நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போஸ்ட்டோட நேம் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சுகாதார ஆய்வாளர், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாகவே உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் இருக்கும். அந்த மாவட்டம் முழுவதும் இந்த 30 வேக்கன்சிஸும் ஃபில் பண்ணுவாங்க. அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஸோ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பில் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரையிலும் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 17,500 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே ஒரு தடவை படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்டிங் தற்காலிகமானது, அதாவது டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11 மாதங்கள் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இது வந்து டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, இது பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் நீங்கள் தரணும். ஓகேங்களா. வேக்கன்சிஸ் நம்பர் 30ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் வழங்கப்படும் பணியிடத்தில் தங்கி பணிபுரிய வேண்டும், மேலும் பணியிட மாறுதல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே தான் நீங்கள் தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தில் போய்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அதுலேயும் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லேயும் சப்மிஷன் பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் 7ஆம் தேதி அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ போஸ்டல் டிலேலாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்ட் டேட்டுக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் போகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.